மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எடுத்தவங்க யாரு வேணாலும் வாசிக்கலாம். ஒரு விசையாக கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, பரிசுத்த ஆவியார் நீங்க பேசுறீங்கன்னு ஜனங்க சொல்லத்தக்கதாக உங்க வார்த்தை வெளிப்படட்டும். சுயம் மறைந்து ஆண்டவரே நான் அல்ல நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும். அவ்வளவுதானா? அவருக்கே கேட்கலையேங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அவர் மாறாதவர். ஆமென். நல்ல கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஜெபம் நாங்கள் சில இடத்துல இருக்கும் பொழுது பொழுதே இன்னைக்கு இந்த இதை சொல்லி முடிக்கணும். ஏதாவது ஒரு பாவ சங்கீதம் இதெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு அனுப்பும்போது 8 தடவை அதையும் 10 தடவை இதையும் சொல்லிட்டு வாங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு எத்தனை பேரோட ஏசப்பா கூட வரணும், என் கூடயே இருக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள எல்லாரோடையும் ஏசப்பாக்கு எப்போ எனக்கே ஆசை இருக்கும், ஆண்டவர் என் கூட இருக்கணும், என்னுடைய தேவைகளை சந்திக்கணும், என்னோட கூட எல்லா பாதைகளையும் நடத்தணும், அவர் பயமில்லாமல் நான் அந்த காலங்களை கடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும். உங்களுக்கும் அது போல தேவன் உங்களோடு இருந்து அதை செயல்படுத்தணும்னு இருக்கும். இப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்குன்னா இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆண்டவர் இந்த வார்த்தை உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ அந்த வசனத்தை நான் எடுத்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இதிலிருந்து தொட்டு ஆண்டவர் கொண்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து எங்க வந்தாரோ அங்க வந்த இடத்துல சொன்னாரு, பரலோக ராஜ்யம் இறங்கி வந்திருக்கிறது சொன்னாங்களா? வேதத்துல வாசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொன்னாங்க, வந்த உடனே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, உங்க கிட்ட வந்துடுச்சு. அப்ப இயேசு உங்க கிட்ட வந்துட்டார்னா, இயேசு உங்களோட பேச ஆரம்பிச்சுட்டார்னா, இயேசு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டார்னா, உங்க வீட்டுக்குள்ளேயோ ஆபீஸ்லயோ நீங்க ஆலயத்திலேயோ எங்க இருந்தானா அவருடைய ராஜ்யம் என்ன செஞ்சிருக்கு? முழுவதும் அங்கே இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காரியத்தை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது உங்களோட தேவன் என்ன செய்வாரு? இறங்கி இருக்கும்போது தம்முடைய ராஜ்யத்தை அங்கே வைத்திருப்பாரா. ஆண்டவரே எனக்குள்ள வாரோன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்குமோ அது உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சமாதானம் இருக்கா இல்லையா? என் இருதயத்துல சமாதானம் இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வரட்டும்னா உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இறங்கி வரும். என்னெல்லாம் இருக்கு எங்க பரலோகத்துல? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? அங்க எதுவும் சண்டை இருக்காங்க? அப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள எந்த யுத்தமும் வராது. எதை குறித்தும் அங்கே என்ன இருக்காது? கவலை. ஆண்டவர் சொல்றாங்க, இங்கேயும் கர்த்தர் சொல்றாரு, என் ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களிடத்துல இருக்கிற கவலை விலகி போகுமா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது இங்கே சமாதானம் உண்டாகும், இங்கே சுகம் இருக்கும், இங்கே பசி இருக்காது, இங்கே துக்கம் இருக்காது, இங்கே வேதனை இருக்காது. இது உங்க வேலை ஸ்தலமா இருந்தா உங்க வேலை ஸ்தலத்துல இவைகள் எல்லாம் உண்டாகும். அப்ப இயேசு என்னோடு வரணும், என் வீட்டுக்குள்ள வரணும், என் குடும்பத்துக்குள்ள வரணும், என் பிள்ளைக்குள்ள அவரோட ராஜ்யம் வரணும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அநேகமா, ஏன் உங்க பிள்ளைங்க பாவத்துல
சில காரியங்களை தவறுதல் செய்கிறாங்க. ஏன் உங்க கணவர் இன்னும் அந்த ஆண்டவருடைய மகிமையை ருசி பார்க்க இருக்காங்க? நீங்க தேவனிடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை இன்னும் கேட்காம இருக்கீங்க. அவருடைய ராஜ்யம் அங்கு வர வேண்டும். அந்த ராஜ்யம் வரும்பொழுது அந்த என்னன்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் உங்க வீட்டுக்குள்ள உங்கள் நிமித்தம் வந்துச்சுன்னா, உங்க கூட இருக்கிறவங்க என்னென்ன காரியம் செஞ்சாலும் ஒரு சமாதானத்தை உங்களிடத்துல பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருக்க சமாதானத்தை பார்த்து நீ எப்படி இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. என்னோட ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் தான் இவ்வளவு கடன்லையும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இதெல்லாம் அவர் முடிக்க வல்லவராயிருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம், ஏசப்பா உங்க ராஜ்யம் எங்க கிட்ட வரணும்ப்பா, உங்க ராஜ்யம் எங்க கூட இருக்கும் பொழுது நாங்க எல்லா காரியமும் சந்திக்கப்படுவோம். அங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அந்த 3 பேருடைய மகிமையும் அங்கே சூழ்ந்திருக்கும். உங்க வீட்டுக்குள்ள யோவான் எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், 23வது வசனம், 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தையை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடே வாசமனும். என் வசனத்தை கைக்கொள்றவன் என் வசனத்தை கைக்கொண்ட என்ன நடக்கும்? நாங்கள் அந்த 3 பேரும் அவன் அந்த வசனத்தை கைக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த 3 பேரும் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவாங்களாம். அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமை உங்களோடு கூட வரும். நீங்க எதற்காகவும் யாரிடத்தில் யுத்தம் பண்ண வேண்டாம். உங்களிடத்தில் இருக்கிற தேவ வல்லமை இந்த எதிராக இருக்கிற சத்துருவின் திட்டங்களை முறியடிக்க பண்ணும். உங்க வீட்டுல சமாதான குலைச்சல் உண்டாகுதா? பாருங்க, இரவு ஜெபம் ஜெபிக்கிறவங்க, அடிக்கடி ஜெபம் பண்றவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா திரும்ப திரும்ப போகணும்னு தோணும். ஒரு சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். நீங்க அவங்கள பார்த்து பேசும்போதே ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் சொல்றக்கூடிய காரியம் இந்த வசனத்துல சொல்றாரு, நாங்கள் அவனோட கூட வாசம் பண்ணுவான். அவர் வர்றது எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. உங்களோட அவர் இருக்கணும்னா அங்க என்ன சொல்லப்படுது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. பரலோகத்துல அவருடைய சித்தம் என்னவா இருக்கு? யாருக்கும் வேதனை இருக்கக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்கணும்? அங்க செய்யப்படுகிறது போல எனக்குள்ளேயும் என் பிள்ளைகளுக்குள்ளேயும் என் குடும்பத்துக்குள்ளேயும் நீங்க செய்யுங்க ஆண்டவரே. தேவ சித்தம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? நீங்க நன்மை செய்கிறதுனால ஒரு காரியம் நடக்குதான். தேவனுடைய சித்தம் என்ன? பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறவர் இந்த சித்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு மனுஷன் உங்களுக்கு கெடுதல் பண்றானா, அவனுக்கு நன்மை செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் சொல்றார், அவனுடைய புத்தியினன், அந்த அறியாமை இருக்காம பாருங்க. ஓஹோ, இந்த கஷ்ட நேரத்துல ஒரு உதவி செய்தா அவங்கள நம்ம மறக்கவே முடியும். சிஸ்டர் பண்ணி சொன்ன சாட்சிகள் அதெல்லாம் இருந்தது. நன்மை செய்கிற காரியம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சர்ச் டெடிகேஷன் அப்ப சாட்சி கூட சிஸ்டர் சாட்சி சொன்னதுனால அது இங்க நினைவு வந்தது. சர்ச் டெடிகேஷன் அப்ப ஒரு காரியம் நடந்தது. நாங்க உணவுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். நாங்க போட்ட எஸ்டிமேட் தாண்டி வந்தது. கிட்டத்தட்ட உணவுக்கு மட்டுமே 80,000 வந்துருச்சு.
நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியல, சரி வருகிற அந்த மொய்யை வச்சு அதை கொடுத்து அதை அடைச்சிடலாம்னு நினச்சோம். வந்தது அது 40,000. எல்லாரும் முடிந்தவொடனே கடந்து போயிட்டாங்க. கடைசியில் நாங்கள் மட்டும் உட்காந்துருக்கோம். என்ன செய்ய போகிறோம் தெரியல, என்ன காரியம் என்று அறியாத இருக்கிறோம். என்ன இதோடைய எப்படி அடைக்க போகிறோம். ஒரு ஊழியக்காரர் சர்ச் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ சர்ச்சிலேருந்து முதல்ல கடன் சொன்னால் என்னதுக்கு ஆகும்? அப்போ நடக்குது. கடைசி ஃபைனல் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லா காரியங்களும் ஒழுங்கு பண்ணுறோம். கணக்கு இவ்வளோ வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா நிறைய தேவைகள் இருக்குது, என்ன பண்ணுறது இல்லை. சரி, ஒவ்வொருவங்களா குடும்பமாக முடிஞ்சு எல்லாரும் வாழ்த்துக்கள் விஷ் பண்ணி எல்லாம் சந்தோஷம்னு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கடந்து போவாங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்து போகிற நிலை வந்தது. அந்த நேரத்தில் நான் உட்காந்துருக்கும் போது யோசித்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கடைசியாக உட்காந்து பணம் செட்டில் பண்ணுற நேரத்தில் ஒரு காரியம் நடந்தது. என்னென்னா, என்னுடைய மனைவியோடைய அண்ணன் அவங்க அப்பா மாமனார் இவங்கெல்லாம் பேசி ஒரு காரியத்தை திடீர்னு ஒரு என்னென்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 50,000 வந்து கொடுத்தாங்க கடைசி நிமிஷத்தில். இது எங்களால் முடிந்த ஒரு காரியம். நாங்கள் அப்போ தான் உணர்ந்தோம், ஒரு மனிதனுடைய அறியாமையை உடைக்கணும்னா, நான் இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அந்த எண்ணம் வந்து எப்போ உடையுதுன்னா, அவங்க நமக்கு செய்யும் பொழுது நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே என்ற அறியாமை உடையுமா. இந்த வசனத்தை நான் தியானம் செய்யும்போது, இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து பேசும்போது அவங்க சிஸ்டருடைய சாட்சிகளை கேட்கும்போது ஒவ்வொரு மனிதர்களும் இடைப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே வந்தாங்க. எப்போ வருது, இனிமே கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க சில மனிதர்களை காப்பாற்றுகிற இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கான். அறியாமையை அடக்குவது எப்படின்னா, நம்ம இப்படி இதை பத்தி தெரியாம இருந்துட்டோமே. இன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்க போன வாரம் சாட்சி சொன்னாங்க, ஒரு கட்டி வந்து ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க, கேன்சர்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன், கட்டி மறைஞ்சு போய். இன்னைக்கு அந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கு உணவு என்னுடைய பொறுப்பு பாஸ்டர், நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் இவங்கெல்லாம் கூடி ஆண்டவரே தேவைகளை சந்திங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் இங்கிருந்தே ஒரு காரியத்தை எடுக்கிறாரா, திட்டத்தை. இந்த வட்டம் தான் நான் என்ன சொல்லி நினச்சிக்கிட்டே காலையில் சொல்லிட்டு வரேன், எந்த செலவும் இல்லைன்னு இந்த வட்டம் தான் அதில் விட போகிறோம் போல இருக்குது. அந்த செலவு பட்டியல், ஏன்னா அரசாங்கத்துக்கு நமக்கு கணக்கு ஒப்படைக்கணும்ல, அதில் வந்து என்ன எழுத போகிறேன்னா, இந்த வட்டம் தான் கணக்கு எந்த செலவும் இல்லைன்னு எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வர்றேன். அப்போ ஜெபிச்சா ஒரு நாள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது. இவருங்க, இந்த பக்கம் வரவு, இந்த பக்கம் செலவு, அக்டோபர் மாதத்துக்கு வரவு செலவு. அப்போ இந்த வாரம் நான் என்ன செய்ய போகிறேன், வெறும் மட்டும் எழுத போகிறேன், செலவு இங்கே எழுதும். எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். இது எதனால நடந்துச்சு, ஜெபிச்சதுனால நடந்தது. இன்னைக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு வந்தேன். பிரதர் வந்திருக்காங்க, நம்ம அந்த ஐயம்பட்டிக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி போன வாரம் நாங்கள் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது, அருமையாக ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. போய் ஊழியம் நடத்திட்டு திரும்பி வருவதற்கு நிறைய காரியங்களை கர்த்தர் அங்கே பேசினாங்க. ஒரு சமாதானமாக இருந்துச்சு. முதல் பாதையே நல்ல பாதையாக இருந்தது, மன நிறைவா. மழை பெஞ்சது, சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று வரணும்ல. நாட்கள் ஆண்டவருடைய வருகை கம்மியாக இருக்கு, நாள் கம்மியாக இருக்குன்னா அவனும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, உங்கள் பிதா நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ எங்கள் அப்பா தான் அந்த ஏற்பாடே செஞ்சிருக்காரு. என்ன செய்கிறாங்க இந்த பயலுக, அடுத்த மாதம் அந்த தெருப்புக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, எங்களை யாரையா இவ்வளோ தூரத்துலேருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்து வச்சு அழகு பார்க்கறது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ தீர்க்கமாய் பேசினார் பாருங்க. ஆச்சரியமாக இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. சாத்தானை குறித்து பேசலை, கர்த்தருடைய வார்த்தை குறித்து, கர்த்தருடைய மேன்மையை குறித்து கர்த்தர் இன்றைக்கு சொன்னார் திட்டமும் தெளிவுமா. உன் வாழ்க்கைக்கே நீ இவ்வளோ டிசைன் பண்ணுற, நாளைக்கு என் பிள்ளை அப்படி, நான் இப்படி, என் பிள்ளைக்கு இதை அது அவர் போட்டார் பாருங்க. பிறக்கும் போதே அவ்வளோ பிளான் பண்ணிட்டாராம்.
எவ்வளவு நம்மளை நேசிச்சிருந்தா, கல்யாணப்போ உன் பிள்ளைக்கு இதை கொடுக்கணும்னு உனக்கு இப்பயேவா, நான் வச்சிருக்க பிளான் அவ்வளவு அழகுள்ளது. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் உன் குழந்தை பிறந்த உடனே டிசைன் பண்ணது. அதை வாங்குங்க, உங்க சித்தம் எங்களுக்கு கிடைக்கணும் டாடின்னு கேளுங்க. என் பிள்ளை வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் அழகு, அதுதான் மேன்மை. அவருடைய ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? அவற்றை வாங்குறதுல மகிழ்ச்சி மட்டும் நிறைவா இருக்கு. நீங்க எத்தனை பேர்கிட்ட போட்டி போட்டு சண்டை போட்டு எதை போட்டு அந்த இது எனக்கு வேணும் இந்த இது எனக்கு, அவற்றை வாங்குங்களேன், நிறைவான சந்தோஷமா இருக்கும், நிறைவான ஆசீர்வாதமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்க மழையில் நனைஞ்சு ஆராதிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டா சீட்டுக்கு வருவோம். ஹாஸ்பிட்டா சீட்டில் என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் அந்த வெக்கைய தாங்கினாங்க. 12-11 தொடங்கும் பொழுதே நெருப்பா இறங்க ஆரம்பிச்சிடும் எல்லா பக்கமும், ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் மழையில் எங்களை போல நனைஞ்சு வந்து அங்கே ஆராதிக்கிறது. நாங்கள் தூரமாக வீடு இருக்கோம், அங்கேருந்து வருவோம் ப்ரேயருக்கு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்போது மழையில் நனைஞ்சு வந்து போவோம். அந்த இடத்துல வரோம். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் மாடியில் சபை கொடுத்துட்டாரு. நனையவே வேணாம், உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே ஏறிப்பா, என்னை ஆராதனை பண்ண துதி. எவ்வளவு வாய்ப்பு பாருங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் மிக மிக மேன்மை. சித்தத்தை செய்ய நினைச்சிட்டா மொத்தமும் நம்ம கைக்கு வந்து சேரும். கர்த்தருடைய நாமந்தான் மகிமைப்படணும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, ஒரு அறியாமையை உடைக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு என்ன செய்யணுமா? புரியலையே. ஆகாரம் போஜனம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அவன் தாகமா இருந்தால் என்ன செய்யணும்? தண்ணீர் கொடுக்கணும். நீங்க ஒரு 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 பெண் சகோதரிய போல ரொம்ப நாளா ஜெபிச்சாலாம். ஒரு சாட்சி சொன்னாங்கல்ல சிஸ்டர், அது மாதிரி அவங்க எப்படின்னா, என் கணவர் நல்லா ஜெபிக்கிறவராக, நல்லா எல்லா காரியமும் ஆண்டவரையே பின்பற்றணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும், ஜெபிக்கணும், எல்லாமே கத்தர் 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 நிக்கணும்னு எத்தனை வருஷம் தெரியுமா? 5 வருஷம் ஜெபிச்சாலாம் கணவருக்காக. திருமணம் ஆயத்தமாச்சு, எல்லாம் ஒன்று கூடி சேர்த்தாக, எல்லாம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சோடனே அவரை பார்த்தா அந்த 50 பொருத்தத்துக்கும் வித்தியாசமா இருக்காரு. எது இல்லாம இருக்கு? இவ என்னெல்லாம் கேட்டாலோ நம்ம பாட்டிட்ட ஒண்ணுமே இல்லை. குடிக்க கூடாது, குடிக்கிறாரு. சிகரெட்டு பிடிக்கிறாரு. பைபிள் எடுப்பாரு, எடுக்க மாட்டாரு. ஜெபம் பண்ணுவாரு, ஜெபம் பண்ண மாட்டாரு. உபவாசம் பண்ண ஒன்றும் பண்ண மாட்டாரு. தாய் தப்பனை கணப்ப மாட்டாரு. எதுவுமே இல்லை. இவர் எதெல்லாம் இந்த அம்மா 5 வருஷம் ஜெபம் பண்ணிச்சோ இல்லை. ஆண்டவர்கிட்ட போய், ஏன்பா என்னைய இந்த ஆள்கிட்ட மாட்டி விட்டீங்கன்னு பாடாப்படுத்துறாரு. எதுவுமே இல்லை. ஜெபம் நான் ரொம்ப, ஒரு மனுஷன் 5 வருஷம் கேட்டு அவனுக்கு அது கிடைக்கல, நான் எப்படி இருக்கான்? ஆனாலும் அவ ஆண்டு சொன்னாரு, ஜெபம் பண்ணு சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு தட்டி கொடுத்துட்டாராம். ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி தான்ப்பா அது. ஆமா. அப்புறம் அந்த மக என்ன செஞ்சா, திரும்பவும் அந்த ஜெபத்தை கண்டினியூ பண்ண. நம்மள மாதிரி திடீர்னு பாதிலே விடலை. வாங்க இனிமேவா, அது 50லயே 5லயே வளையல, இனிமேவா இருந்தாலும் வளைய போறாரு. அவரெல்லாம் இனிமே சபைக்கு வர்றதெல்லாம் நம்ம நினைப்போம். அது மாதிரிலாம் இல்லை. திரும்பவும் அந்த அம்மா இன்னும் 2-3 வருஷம் கண்டினியூ பண்ணுது. அவருக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வியாதி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப கைகால் செயலிழந்து போன நிலை அவளுக்கு. அந்த மக என்ன செஞ்சா, எல்லா பராமரிப்பையும் அவ செய்தா. அதை பார்த்து இந்த கணவர், எப்படி இவ எவ்வளவோ நம்ம அவளை அடிக்கிறோம், துன்புறுத்துறோம், என்னென்னமோ செய்கிறான், அவன் தன்னுடைய காரியத்தில் ஒரு காரியம் கூட எனக்கு குறை வைக்கலையேன்னு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இவ ஜெபிச்ச ஜெபமெல்லாம் எதெல்லாம் அவருக்கு இல்லைன்னு இருந்துச்சோ அது மாதிரி அவர் மாற ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்கிறவராகவும், உபாசிக்கிறவர், கர்த்தரோடு இருக்கிறவர், அன்பு செலுத்துறவர், தாய் தப்பனை கனப்படுத்துறவராகவும் அந்த காரியம் மாற ஆரம்பித்தது. சாட்சியாய் மாறினார். 1 பைசா இல்லாம திரும்ப கொடுப்பாரு.
ஏங்க இந்த பாலாப்பண ஊழியக்காருக்கே இப்படி செய்கிறாருன்னா அவருக்கு செய்கிற எவ்வளோ மிகுதியாக அவங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு. இதில் வேற நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? டிசம்பர் மாதம் ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறக்கு ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்கீங்க. மிகுதியாக அள்ளுவீங்க. அடுத்த வருஷம் இதோடைய அறுவடையை 100 மடங்காக கொடுப்பார் கர்த்தர். விதைக்கிறவங்க தோத்து போக மாட்டீங்க. ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அப்படி பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப ஆசை. ஆண்டோட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா எனக்கு பிரியாணி தாங்க, எனக்கு பிரியாணி கிடைச்சே ஆகணும். சாங்சன் மகனேன்னாரு. சண்டே காலையில் பிரியாணி, காலை சாப்பாடு பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, நைட்டு பிரியாணி, அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி பிரியாணி, அடுத்த நாள் மத்தியானம் பிரியாணி, நைட்டு பிரியாணி, சாப்பாடு சூடு பண்ணி மறுபடியும் பிரியாணி. வெளியில் போகிறேன், கடையில் போய் ஒரு சாப்பாடு கிடைக்கல, அங்கே போகிறேன் பிரியாணி. நைட்டு திரும்பி வீட்டுக்கு வரேன், குஸ்கா வச்சுட்டாங்க. 3 நாள் பிரியாணியை கண்டு தெருவா ஓட விட்டாங்க. திரும்ப போய் முழங்கால் போட்டு அன்று இரவு தெரியாமல் செபிச்சுட்டு என் லிஸ்ட்ல இருந்து பிரியாணியை கொஞ்சம் விலைக்கு காத்து கொள்ளும் ஆண்டவரே. என்ன பிரியாணி சரி மகனே அப்படின்னு அது விலைக்கு காத்தார். ஒரு இடத்துல எப்படி ஆண்டவர் செய்கிறாரு. நான் ஒரு டிவி வேலை பார்க்குற சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கும்போது அப்படித்தான், எனக்கு நிறைய டிவி சர்வீஸ் கொடுங்க ஆண்டவரே. நான் நத்தம்னு ஒரு ஊரில் இடி விழுந்து ஊரே டிவி போச்சு. என்னைய ஒரு டிவி வேலை பார்க்கணும் கூட்டு போய் ஒரு ரூம் நிறையா வச்சுருக்காங்க டிவியை. விடிய விடிய வேலை பார்த்து தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. திரும்ப போய் ஆண்டுட்டோம், அங்கேயும் முழங்கால் போட்டு தெரியாமல் டிவி வேலை கேட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த வேலையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் ஒரு காரியத்தை பார்ப்போம். என்ன செய்யுது? சித்தம்னா என்ன? தேவனுடைய சித்தம் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அறியாமை உடைக்கப்பட்டு மாறுகிறது. ஆண்டவர் இந்த மத்தேயு இது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லுங்களேன். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தயவு செய்து ஜெய்சன் ஸ்தோத்திரம், சூப்பர், ஸ்தோத்திரம் பாப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்யணுமா? அது என்னவா இருக்கான்? நீங்க ஜெபம் பண்ணும்போது நிறைய ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா தேவ சித்தத்தை செய்யறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பரலோகத்தில் செய்யப்படுற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வரணும்னா தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? மற்ற மனுஷருடைய அறியாமையை உடைக்கிறது தேவனுடைய சித்தம். 2வது காரியம், நீங்க எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்றது பரலோகத்துல அது நடக்குது, அதை இங்க பூமியில நீங்க செய்யறீங்க. எவ்வளவு அழகா சித்தத்தை சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. 3வது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என் சகோதரன், சகோதரி, தாயி. யார் சித்தம் செய்யறவங்களாம்? அவங்க என்னவா மாறுவாங்களாம்? என் குடும்பத்தில் ஒருத்தங்களா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் ஒன்று, அங்கே துன்பம் இல்லை, தொல்லை இல்லை, வியாதி இல்லை, பணக்காரர் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடு. அவர் ஒருத்தர் தான் ராஜாவா இருப்பார். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கும். அப்பாடி இப்போதாங்க நிம்மதியாக இருக்கு. அவன் வீட்டில் இருக்கு, என் வீட்டில் இல்லை, என் வீட்டில் இருக்குது, அவன் வீட்டில் இல்லைன்னு எவ்வளவு கவலை. பக்கத்து வீட்டுக்கார ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டான். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல பெரிய இந்த ட்ரெஸ் போட்டானா பீத்துறான், என்னன்னு வயிற்றுச்சல் வாங்க முடியலன்னு. சில பேர் என்ன சொல்றான்?
இவளுக்கு கட்டின சிலை எடுக்கவே இல்லை பாருங்க. அவ கலரும் அந்த ட்ரெஸ்ஸும் பாருங்க. இவங்க கட்டினா மகாராணி மாதிரி இருப்பாங்களாம். இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். கத்தர் பார்த்து அழகு உள்ள பிள்ளை என் பிள்ளைன்னு தானே கொடுத்துருக்காரு. நீ உடுத்துற உடையும் சகலமும் கத்தர் கொடுத்தது தானே உன்னை அழகுள்ளவளாய் காட்டும். அல்லேலூயா. ஆமா, என்ன போல நீங்களும் பிரியாணி கட்டி ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆமா, கத்தர் என்ன செய்ய போறாரு? மத்தேயு 3:2 சொன்ன, மனம் திரும்புங்கள், பிரியாணி கேட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஏன் மனசை திருப்ப சொல்றாரு? பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வந்த உடனே நீங்க நிறைய காரியத்தின் பின்னாடி போய் நிக்கிறீங்க. கடனை பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும்னு. எப்படி அடைக்கும்? கடனையே பார்த்துக்கிட்டு இருந்தா திரும்புங்க மனசை அவர் பக்கம். அவர் அடைப்பார். அதை உங்க உள்ளத்துல காயத்தோட தானே நீங்க வந்து ஆராதிக்க உட்காந்தீங்க. அதையும் மறைச்சி வச்சுட்டு நான் இன்னைக்கு அப்பாவை பாடி துதிச்சு அதை பார்க்குறாரு இல்லைங்க. என் புள்ள அவ்வளோ காயத்தோட வந்து உட்காந்து, ஆனால் என்ன ஆராதிக்க உட்காந்துருக்கலன்னு உன் காயத்தை ஆற்றுகிறதற்கு அவருடைய தழும்புள்ள கரம் இறங்கும் தானே. ஈட்டி பாய்ந்த விழாவின் அந்த வல்லமை இறங்கி உன்னை குணமாக்கும் தானே. உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் தானே. கர்த்தர் அதை கொடுக்க வல்லவர். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்க, அவர் சொல்லக்கூடிய காரியம் எப்படி இருக்கு பாருங்க. தேவனுடைய சித்தம் அப்படி செய்கிற ஒரு காரியம். பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வரணும். நீங்க அவங்க சகோதரரா சகோதரிகளா, கிறிஸ்துவனுடைய சகோதரர்களா சகோதரிகளா ஒன்றிணைக்கப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு என்ன செய்யணுமா? பொறுமையா என்ன செய்யணும்? என்ன வேணுமா உங்களுக்கு? பொறுமையா காத்திருக்கணும். பொறுமை உங்களுக்கு ரொம்ப அவசியம். எதுக்கு? ஆண்டவர் கொடுக்கறதுக்குள்ள ஓடி போய் குழுக்காரங்களை சந்திச்சிடக்கூடாது. ஆண்டு கொடுக்கறதுக்குள்ள யாரா ஃபினான்ஸ்காரங்களை சந்திச்சிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது வரைக்கும் இப்போ நீங்கள் சிஸ்டர் சொன்ன சாட்சியை கேட்டிங்களா? கர்த்தர் தர வரைக்கும் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் எவ்வளோ பெரிய விஷயத்தை நிப்பாட்டினாங்க. கல்யாணத்தையே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கர்த்தர் தந்தான் நடத்துகிறேன் செய்ய முடியுமாங்க? இதுதாங்க கர்த்தர் விசுவாசத்தை பார்க்குறாரு. எப்படி தெரியுமா? உங்கள் விசுவாசம் நடக்கும். இந்த கடலுக்குள்ளே இறங்குனா என்ன ஆகும்? எல்லாருக்கும் தெரியும், கீழே போயிடுவோம்னு, மூழ்கிடுவோம்னு. அந்த இடத்துல பேதுரு கேட்குறாரு, நீங்கன்னா நான் இந்த தண்ணீரில் இறங்குறதுக்கு உதவி செய்யுங்க. எப்போ உங்களுக்கு விசுவாச சோதனை, விசுவாசம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போ தெரியுமா நடக்கும்? கடைசி நிமிஷம் போய் ஃபினான்ஸ் கார்ட்டை கை நீட்டுறதுக்கு, அந்த நீட்டுவீங்களா, பணத்தை எடுத்து வைக்க போவான் பாருங்க, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் கத்தர் இல்லைங்க, வேணாங்க, கத்தர் பார்த்துக்குவார். எனக்கு ஏதாவது ஒரு தேவைகளை சந்திப்பார்னா கத்தர் அதன் தேவைகளை அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அவர் கொடுக்கறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பொறுமை உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். தேவனுடைய காரியத்தை காத்து கொடு. நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது என்ன செய்வீங்கன்னா, கத்தரிடத்துல போய் அழுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, கத்தரை தேடுவீங்க, கத்தர் பக்கத்தில் நிற்பீங்க. கத்தர் பக்கத்தில் வந்த உடனே கத்தர் பெரிய பாதையாக திறப்பார். சாத்தான் சின்ன பாதையாக திறந்து விடுவான். என்ன செய்வான் தெரியுமா? ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, அந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு கிடைச்சிருச்சே, இனிமே நீ எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும்னு சின்னதா தற்சமயம் உள்ளதை ஃபர்ஸ்ட் திறந்து விட்டுருவான். அது கிடைச்சவனே போதும் 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 நின்றக்கூடாது. ஆண்டவர் ஃபியூச்சர் வரைக்கும் கொடுக்குறவரு, முழு லைஃப்லையும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவரு, பிசாசு தற்சமயம் கொடுக்குறவன். நிறைய பாருங்க, ஐஸ்வர்யவான்கள்லாம் பாவம் செய்வாங்க, அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துக்கிட்டே இருக்கும் மேலே மேலே. ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவ பயம் வரக்கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். அவன் கத்தரை தேடக்கூடாதுன்னு. பணம் தான் இருக்கு இனிமேல். நிறைய பேர் பாருங்க, ஐஸ்வர்யம் வந்தவொடனே கத்தரை தேட மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் குறைஞ்சிரும். ஆதியில் இருந்த அன்பு இருக்காது. அப்பா அப்பா அப்பான்னு காலில் கடந்து உருண்டதெல்லாம் போயிடும். எல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் மாறிடுவாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் மாறாதவர். ஏன் தெரியுமா? நீ அந்த பிரச்சனையிலையும் தாண்டி போய் எதையாவது ஒரு மதுபானத்துக்கு யாராவது ஒரு அடிமையாகிறாங்க. அந்த பணம் இருக்கிறதுனால அவங்க அதுக்கு பிறகு மதுபானத்தை விட்டுறாங்க. ஏதோ ஒரு நோய் வந்துடுது. அவங்க தத்தளிக்கும் போது திரும்ப இயேசுகிட்ட வருவாங்க. அப்போ வந்து நிற்கும் போது அவர் மாறாதவராக நிற்பார். அப்பையும் என் பிள்ளைன்னு கூப்பிட்டு, எவ்வளோ நல்லவர் பாருங்க.
இன்னைக்கு நீங்க இந்த நேரம் கொடுக்குறீங்க பாருங்க, அது விளைக்கரையும் திரும்ப கொடுப்பாரு, திரும்ப கொடுப்பாரு, திரும்ப தீர்க்கமா சொல்றேன். இந்த விளைக்கரையத்தை நீங்க திரும்ப எடுப்பீங்க. இதை சாட்சியா கர்த்தர் நீங்க உங்களை சொல்ல வைப்பாரு. நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன், இந்த பிரயாசத்தை நான் உனக்கு ஆசீர்வாதமா மாத்துவேன். கர்த்தர் அதை சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எது சித்தமா இருக்கான்? பரலோகத்துல செய்யப்படுறது உங்களுக்குள்ள செய்யப்படணும்னா அந்த சித்தம் என்னன்னு சொல்லி தராரு. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணுமா? அப்பதான் அந்த மகிழ்ச்சி உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். அந்த சமாதானம், கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய சமாதானம் மேன்மையானதா. அவருடைய சமாதானம் பாருங்க. நேற்று ஒரு சாட்சி நம்ம கேட்டோம்ல, நான் 5 குழந்தைகள் சேர்ந்து ஜெபித்து ஒரு குழந்தைய உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது. எவ்வளவு ஜெபம் அந்த காரியங்களில் அவங்க போராடி இருப்பாங்க, எவ்வளவு ஜெபத்தில் அவங்க கர்த்தரோட கூட ஈடுபட்டிருப்பாங்க. அந்த பிரயாசம் எல்லாம் அந்த குழந்தைங்க செய்த அற்புதத்தின் மூலமாக அந்த காரியங்களை கண்டோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மகளிடத்துலையும் எதிர்பார்க்கிறார், நாம் நிறையா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது. நம்ம நோயாளி நிற்கக்கூடாதுங்க. அவர்கிட்ட நிறைய பேரை விடுவிச்சுட்டேன்னு நிற்கணும். நான் ஜெபிச்சேன், என் ஏசப்பா ஜெபம் கேட்டாரு, இன்றைக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லத்தக்கதாக நம்ம மாறணும். நம்முடைய ஜெபம் ஒரு அளவு இருக்கு, எல்லாத்தையும் கர்த்தர் தான் பார்த்து செய்வார். இப்போ என்ன சொன்னாரு? பொறுமையா இருக்கணும்னு சொன்னாரு. எது நடக்கிறதுக்கு? சித்தத்தின்படி செஞ்சு வாக்குத்தத்தத்தை நீங்க அடைவதற்கு, வாக்குத்தத்தத்தை நீங்க பெறுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னாரு கர்த்தர்? பொறுமையா இருக்கணும்னாரு. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு பொறுமையா இல்லாம ஒருத்தர் என்ன சொன்னாரு, நான் ஜெபிச்சேன்னா நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏசு அந்த ஜெபத்தை கேட்டு என்னை அடிச்சு போட்டுருவாரா? சொல்லுங்க. இல்ல, இப்போ நானே உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை அடிச்சிருவாரா கர்த்தர்? சொல்லுங்க. ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன், உங்களை கர்த்தர் அடிப்பாரா? இல்ல. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை பாருங்க. என் ஆண்டவர் என்னை தொடமாட்டாருன்னு நம்பிக்கையே இல்லை பாருங்க. நீங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. இதுதான் பிசாசுக்கு வீக்கு. அவனுக்கு ரெடி. என்னை என் ஆண்டவர் தொடமாட்டாரு, அதுதான் உங்களுக்குள்ள நிச்சயம் வரணும். யார் ஜெபிச்சான்னு? இயேசுவோட அவங்க பாஸ்டர் பெரியவரா? எப்படி நீங்க இப்படி யோசிச்சீங்க? அமைதியா உட்காந்துருக்கீங்க. என்னைய தொடுறதுக்கு யாருமே கிடையாது இயேசுவை தவிர நினைக்க வேணாமா நீங்க? அதுல வைராக்கியம் பாராட்டணுங்க. அதனாலதான் திடமானதா இருங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா நீங்க என்னை இயேசு எல்லாத்தையும் பாதுகாப்பார்ன்ற ஒரு நிச்சயம் உங்ககிட்ட இருக்கணும்ன்றார். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளே வர வேண்டும். எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். சர்ச்சை கிளீன் பண்ண கூப்பிட்டாரு. இவருக்கு வேலையே இல்லை. படார்னு தொடச்சி படார்னு சுத்தம் பண்ணி போட்டு போயிடக்கூடாது. எங்களுக்கெல்லாம் பைபிள் காலேஜ்லாம் அப்படி கிடையாதுப்பா. மனப்பூர்வமாய் செய்யுங்கள். என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் திரும்புங்கள்ன்றதுக்கு புரிஞ்சா? பரலோக ராஜ்யம் உங்கள்கிட்ட வரணும்னா, இயேசு வரணும்னா எவ்வளவு நடக்கணும்? இவ்வளவு நடக்கணும். இவ்வளவு காரியம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வேதத்துல பல மனிதர்கள் இந்த காரியங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறதா. ஏசப்பாக்கு சாப்பாடு எப்படி சொல்றாரு பாருங்க, அவருடைய சித்தத்தை செய்யறது என்னுடைய போஜனமா இருக்கான், சாப்பாடா இருக்கான். அப்ப எப்ப 3 வேளையும் சித்தம் செய்வாரா? ஜெபம் பண்றது 3 வேளை அவர் சித்தம் தானே. அவருக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்ப தேவ சித்தம் செய்வாராம். உங்களுக்கு எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும் உணர்வு ஒரு சின்னதா உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட கர்த்தர் உங்களை ஜெபிக்க கூப்பிடுறாருன்னு அர்த்தம். ஏசு கிறிஸ்து 2-3 தடவை உங்களை கெஞ்சி கூப்பிட மாட்டார். அது மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தடவை சொல்லுவார். நீங்க அதோட அங்க வந்துட்டீங்கன்னா நீங்க கீழ்ப்படிஞ்சதுன்னு பிளஸ்ஸிங்க அங்கேயே வாங்குவீங்க. ரொம்பலாம் அவர் இது பண்ண மாட்டாரு. வலுக்கட்டாயமா உங்களை நெருக்கி இது பண்ணி அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் ஒரு தடவை அழகா சொல்லுவார், ஜெபம் பண்ணு. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் போட்டுரு அப்படின்வாரு. யாரும் நம்ம சிந்தையில் யோசிச்சோம் போல இருக்கவங்க நினைப்பான். கர்த்தர் உங்களை ஃபாஸ்டிங் போட சொல்ல எதையோ ஒன்றை முறியடிக்கிறதுக்கு. அந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நிற்கும், இல்லை அந்த பார்த்தீங்கன்னா தேவை இருக்கும், அதுக்காக உங்களை ஜெபிக்க சொல்லியிருப்பாரு. நீங்கள் செஞ்சால் அந்த காரியத்தை நடக்கும். அல்லேலூயா. மத்தேயு 26:42 அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என் சாவு கூட, என் வாழ்க்கை கூட, நான் எப்படி வாழணும் கூட, இது எல்லா காரியத்தையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்க, என்னுடைய சித்தத்தின்படி இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்றார். என் வாழ்க்கை கூட, சாப்பாடே சித்தமா இருக்கான், நான் எப்படி செய்யணுன்றத சாப்பாடை போல கொடுங்க. எனக்கு பசிச்சா நான் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அது மாதிரி உங்க சித்தத்தை செய்யறதுக்கு நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. இங்க சொல்றாங்க, எந்த பாத்திரம், இந்த சரீரம் நீங்க சொல்றபடி சாகணும்னு இருந்துச்சுன்னா அப்படி நடத்துறது அது உங்களுக்கு சித்தம்னா கண்டிப்பா என்னை அப்படி நடத்துங்க. எவ்வளவு அழகா இயேசு கேட்கிறார் பாருங்க. அது அவருடைய சித்தம். அப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் தேவ தூதர்களை போல இருப்பான். எவ்வளவு அழகா கொடுக்கிறா பாருங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பரலோக ராஜ்யத்தை குறித்து உங்களோட கூட நான் பேசுறேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் உங்ககிட்ட பேசணும்னு ஒவ்வொரு முறையும் நான் கொண்டு வரேன். இன்னைக்கு ராஜ்யம் உங்ககிட்ட வருது, அடுத்த வாரம் ராஜ்யத்துக்குள்ள போனா என்ன நடக்குன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்ல. ராஜ்யம் வந்துருச்சுன்னா அதுல நடக்கக்கூடிய காரியம் என்னன்னு நம்ம கொஞ்சமா என்னெல்லாம் செய்யணும், சித்தம் என்ன, தேவனுடைய சித்தத்தின் காரியம் என்ன, எது ஸ்தோத்திரம் பண்ற சித்தம், அவருடைய போஜனமே தேவனுடைய சித்தம் செய்கிறது. இங்க சொல்றாரு, இந்த பாத்திரம், இந்த சரீரம் கூட உம்முடைய சித்தத்தின்படி தான், எந்த காரியம் செஞ்சாலும் உம்முடைய சித்தத்தின்படி தான் நடக்குதுன்னு சொல்றாரு. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. இவருங்க பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வர்றதுக்கு இவர்கள்லாம் செய்யணும். நீங்க அதுக்குள்ள நுழையணும்னா நீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசலாமா? பரலோகத்தில் இருக்கா? பரலோகத்தில் இருக்கா? சண்டை இருக்கா? ஏசப்பா கிட்ட ஏதாவது இருக்கா? வைராக்கியம் இருக்கா? பெருமை இருக்கா? நான் தான் எல்லாமேன்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் இல்லாதது. இதெல்லாம் பூமியில் இருக்கிறது. பூமியில் இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போகும். பரலோகத்தின் காரியம் தான் நிலை நிற்கும். நீங்க பரலோகத்துக்குள்ள போன இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான், உணவு தான், ஆவிக்குரிய உணவு. கர்த்தர் இந்த காரியம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றார். காரணம் இல்லாம ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஏழையா இருந்தான், ஒருத்தன் ஐஸ்வர்யானான் தான். ஆனா ஏழை மரித்த பொழுது அவன் ஏழையாவே மரிச்சிட்டானே, என் வாழ்க்கை அப்படி ஆயிருக்குன்னா அவன் மேன்மையான இடத்துல போய் சிங்காசனத்துக்கிட்ட போய் நிற்பான் கர்த்தருக்கு முன்னாடி. ஆபிரகாம் அடிக்கு போவான். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை வைப்பாரு. நீங்க நல்ல விஷயத்தை அடையணும்னு கர்த்தர் விரும்புறாரு. உங்க கிட்ட வந்த உடனே அங்க பரலோகத்துல இருக்கிற எல்லா காரியமும் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க உங்க நடைகளை, உங்கள் பேச்சுகளை, உங்கள் செயல்பாடுகளை நீங்க மாற்றி ஆக வேண்டும். அப்ப பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வரும். பரலோக ராஜ்யத்தின் கிரியை ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி செய்கிறவனே அங்க பிரவேசிப்பான்.
அங்க பிரவேசிப்பான், அங்க பிரவேசிப்பான். அந்த பிரவேசிகளுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். கர்த்தர் இன்றைக்கு பிரவேசிக்கிறவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லவர. இந்த உணவு எவ்வளவு கடினமா இருக்கோ, உங்களுக்கு கொடுக்க போற உணவும் அவ்வளவு ருசியா இருக்கும். இது கடினமா இருந்தா முள்ளு குத்திராம சாப்பிடணும். அல்லேலூயா. ஆமா, சர்ச்சில் கொடுத்தாங்க முள் எடுக்க முடியலன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா, மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தாரு, உங்க வாய்க்குள்ள அது மீன் இருக்கு, அதனால அது மீன் முள்ளு எங்கேயோ இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அது எனக்கு விருப்பம். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து அவர் தான் மாத்துவார் உங்களை. அதுக்கு நீங்க அவருக்கு விட்டு கொடுக்கணும். சீர்பொருந்தியவர்களா சரிய. இங்க பாருங்க, யாரு கூட சண்டையா இருந்தா ஒப்புரவாயிருங்க. இயேசு சண்டை போட்டு பேசாம இருப்பாரா? சண்டை போடுவாரா? முதல்ல அதுக்கு வருவான். சண்டை போடுவாரா? அப்ப ஏன் நீங்க சண்டை போட்டிருக்கீங்க? தெரியாம சண்டை போட்டையா, ஒப்புரவாயிரையான்னு. ஒப்புரவாயிருங்க. ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே அவங்களால நமக்கு ஒன்றும் இல்லை. பேசி ஹாய் ஹலோ முடிஞ்சிச்சா, நீங்க பரப்பிட்டே இருங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நீங்க அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு செஞ்சிட்டீங்கன்னு பரலோகம் உங்களை கனப்படுத்தும், மேன்மையாக்குவாரு. நீங்க யாருக்காகவும் செய்யாதீங்க. எங்க அப்பா இன்னைக்கு சொல்லி விட்டாரு, யாரு கூட கசப்பா இருக்கக்கூடாது. நீங்க போய் ஒப்புரவாயிருங்க. முந்திக் கொள்றவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எப்படி தாவீதை குறித்து சாட்சி சொல்றாரு. உங்களை குறித்து அப்பா சொல்லணுமா இல்லையா? என் பிள்ளை என் இருதயத்துக்கு ஏற்றவ. உங்களை மற்றவங்க சொல்ல விட்டுறாதீங்க. ஆனா கர்த்தர் உங்களை சொல்ல வைக்கிறதுக்கு சொல்றதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. நீ அல்ல பிரத்தியானே உன்னை புகழட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உன்னை புகழ்ச்சியை கொடுப்பாரு. நீ சொல்லிக்கிட்டே இருக்காத, நான் ஜெபம் பண்றது எப்படி தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்லை. அவர் சொல்லுவாரு. உங்களை அவரு சொல்றதுக்கு அவர் நடத்துவாரு. என் பிள்ளை என்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவரு கொண்டு போவாரு. எவ்வளோக்கு எவ்வளோ காத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தேசத்துக்கு மற்றவங்களுக்கு சாட்சியாக இருப்பீங்க. உங்களை கர்த்தர் எல்லாருக்கும் பல நூறு மடங்களுக்கு பயன்படுத்துவார். எனக்குள்ள இன்னும் மாறலை, மாற்ற முடியலன்னா உடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:14. ஒரு காரியத்துக்கு தப்பு செய்யறதுக்கு உங்களை யாராவது அது உடன்படி நீங்கள் என் கூட இந்த காரியம் செய்யின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை செய்யாமல் பேசாமல் இருந்தீங்கன்னா என்ன வெளிப்பாடு தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். நான் அதுக்கு உடன்பட மாட்டேன்னா நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன். ஒருத்தன் உங்களோட சண்டை போடுறானா நீங்கள் எதிர்த்து சண்டை போடாமல் இருங்களேன். எப்போ பார்த்தாலும் என்னைய பார்த்தே சண்டைப்படான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு. பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு இருக்காரு, அதுவும் என்னை பார்த்து தான் சொல்கிறார். இல்லைம்மா, நான் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறதுனால பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை யாரை குறித்தும் நான் சொல்லவில்லை. உங்களை கர்த்தருக்கு நல்லா உங்கள் அட்ரஸ்லாம் தெரியும் அவருக்கு. நான் அந்த அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா சித்தம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் அப்போ எங்கள் மாமியார் என்கிட்ட சண்டை போடுறாங்க, அவங்க ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதை விட எங்கள் பாஸ்ட் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கட்டுமா? நான் சொல்லி கொடுத்த பிறகு நீங்களே எங்களை திட்டமோ அதை தான் பாஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சொல்லிடக்கூடாது. என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது சண்டைப்பட்டா எங்கள் பாஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்தோத்திரம் மனசுக்குள்ளேயே சோத்திரம் சோத்திரம். இந்த சோத்திரம் எங்கே போகும்? நேராக பரலோகம் போயிடும். உங்கள் ஸ்தோத்திரத்தை கர்த்தர் பார்ப்பார். என்ன தெரியுமா? ஏத்தாப்புல ஒருத்தர் பேசுகிறான் பாருங்க, இந்த கட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து ஸ்தோத்திரம் மேலே கொண்டு போகும்.
என்ன சோத்திரத்தோட இதுவும் கலந்து வருதுன்னு விசாரிக்கிறதுக்கு இறங்குவார். அப்புறம் அவர் பார்த்துக்குவார். ஆபிரகாம் மம்ரேல உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு குழந்தை இல்லை. அவனுக்கு என்ன குழந்தை இல்லைன்ற கவலை இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் இருதயத்துக்குள்ள இருந்த அந்த வாசல்ல உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எங்க எழுதி இருக்குன்னு கேட்டுறாதீங்க. உங்க விசுவாசத்தை தூண்டணும்னு ஒரு காரியத்தை கொண்டு வரேன். மம்ரேல உட்கார்ந்து இருந்தாரா இல்லையா? எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தவர் யாருன்னு தெரியாது. மம்ரேல ஆபிரகாம் உட்கார்ந்து இருந்தாரு கேட்குறீங்களே பாஸ்டர். எங்க உட்கார்ந்து இருந்தான்னு 19ஆம் அதிகாரத்து 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல எல்லாம் அவர் அங்கதான் இருந்தாரு. ஆதியாகமத்துல 18:1 வாசிங்களேன். இது வேற இவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு வருவாடு போயிடுவாரு. எங்க உட்கார்ந்து இருந்தாருன்னு. எங்க வந்தாரு? ஆபிரகாம் எங்க உட்கார்ந்தாரு? மம்ரேல உட்கார்ந்து இருந்தாரு. கரெக்டா பாயிண்ட்டுக்கு வர மாட்டீங்களே. மம்ரேல உட்கார்ந்து இருந்தாரு. அவரு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுக்கு? அந்த கவலை அங்க பரலோகம் போயிடணுமா. எனக்கு குழந்தை இல்லைன்றது அப்படியே பரலோகம் அந்த ஸ்தோத்திரத்தோட கலந்து போகும்போது என்ன காரியம், இவன் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்றத கர்த்தர் விசாரிக்க இறங்கி வராரு. அப்ப தூதர்கள் சொல்றாங்க, அவருக்கு குழந்தை இல்லை ஆனா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் இறங்கி வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, முத காரியம், ஆபிரகாமே நான் ஏற்ற காலத்துல திரும்ப வந்துட்டு வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை கையில வச்சிருப்ப. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, அது பரலோகம் போய் சேரட்டும். அதை தீர்வை எடுப்பதற்கு கர்த்தர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும் பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் சரியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உணவு வரலையே, என்ன பண்றது தெரியலையே. இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் ஒரு 4 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 4 நிமிஷத்துல. அப்ப 20:4 வாசிங்க. வெளிப்படுத்தல, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், எப்படி பாத்துங்க. அப்பா கிட்ட போயிட்டா யாரு யாரெல்லாம் உட்காருவா, யார் யாரெல்லாம் அங்க நிப்பான்றத சொல்றாரு. இன்னொரு வந்து வசனத்தை வாசி கேட்குறீங்களா? சிங்காசனத்தை பார்த்துருக்காங்க. சிங்காசனமா சிங்காசனங்களா? அப்ப எத்தனை? நிறைய இருந்திருக்கு. வாசிக்கலாம். சிங்காசனத்துல அப்ப நிறைய இருக்குன்னா யார் யாரோ போய் உட்கார்றாங்க. அதுல நம்மளும் ஒரு ஆளா இருந்தா சந்தோஷம் தான். வாசிங்க. அவங்களுக்கு உட்கார்ந்தவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? இங்க யாருக்குமே நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நம்ம கொடுத்துக்கலாம். வாசிங்க. யார் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவங்க? இயேசு அறிவிக்க போய் சீசர்கள் தலை வெட்டப்பட்டாங்க பாருங்க, அவங்கள அவருக்காக மரிச்சாங்க பாருங்க, அவங்களை குறித்து சொல்லுகிறார். இன்னுமா வரல? வாசிங்க. யாரு? மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது வணங்காதவங்க யாரோ அவங்க சாத்தானுடைய முத்திரை என்ன? 666 நெத்தியில இங்க இருக்கும், இங்க கட்டவர்கள்ட்ட இருக்கும். இது ரெண்டும் இல்லாதவங்க யாரோ அவங்க தான் அங்க வந்து உட்காந்துருப்பாங்க. இனி ஒரு காலம் வரும், அப்படியே நவரும் மெதுவா நம்முடைய வாழ்க்கையெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேஷன் கார்டு பெரிய அட்டையா இருந்துச்சு, இப்போ என்னாச்சு? கொஞ்சம் சின்னதாயிருச்சு. எல்லா பொருளும் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ செல்லில் போய் ஸ்கேன் பண்ணுறீங்க.
முதல்ல ரூபா ரூபா நிறைய இடத்துல கொடுத்து வாங்கி பயந்து போய் இவ்வளோ ரூபா தான் இருக்கு, மிச்சம் செலவு பண்ண அப்படிலாம் இருந்த காலம் போயிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஏடிஎம்லேயே அங்கேயே போனோடனே அங்கேயே கடையிலேயே ஸ்கேன் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறான். பணம் அனுப்புனா இங்கேருந்தே ஸ்கேன் பண்ணிடுறான். யாருக்கா அனுப்புனேன் பணம் நம்ம பார்க்கறது குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? பணப்புழக்கம் குறைய ஆரம்பிக்குது பாருங்க. பணம் மூமெண்ட் அப்படியே எங்கே போகணுமோ, ஃபீஸ் கட்டணுமா அங்கே போயிடும், சாப்பாடு கொடுக்கணுமா இங்கே வந்துடும், எல்லாத்தையும் இப்படி நடந்துகிட்டே வருது பாருங்க. உலகத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சில விஷயங்களுக்கு நவர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய காரியத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கோம். ஸ்கேன் பண்ணிட்டு பணத்தை இங்கேருந்து அனுப்பிடுறோம். அவங்க ஸ்கேனர் அனுப்புனா கூட இங்கேருந்து பணம் அனுப்புகிறான். அல்லேலூயா. அப்படி நடந்துக்கிட்டு தானே இருக்கு. எல்லா காரியங்களும் மாறிக்கிட்டே வருது பாருங்க. இனி என்ன செய்வாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு சகோதரர் எங்கள்கிட்ட சொன்னார், நெற்றியில் ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்களே ஃபஸ்ட்டு, நெத்தியில் என்னமோ இருக்குது, அதை போய் நாங்கள் ஏடிஎம் பக்கத்தில் நின்னோடனே அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துருது. அப்படின்னா ஒரு 10,000க்குள்ள உள்ள அமௌண்ட்டை எடுக்க முடியுமா ஏடிஎம்ல. ஏடிஎம் கார்டே இல்லாமல் அதுக்கிட்ட போய் நின்னா அது ஸ்கேன் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குமோ அதை நம்ம அடித்தோடனே அது கொடுத்துருதான். அப்படின்னா நம்மளை கொன்று இல்லை நம்மளை கழுத்தை போட்டு இது பண்ணி ஏதாவது மயக்க ஊசி போட்டு கொண்டு போய் நம்மளை இதில் காட்டி நம்ம பணம் எடுத்தால் கூட அந்த 10,000 அளவுக்கு தான் பணம் எடுக்க முடியுமா? அங்கே அந்த நாட்டில் இப்போ வந்துருச்சான். அப்போ என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. 666 முத்திரைகள் வர ஆரம்பித்து கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல. சாத்தானுடைய காரியங்களும் மும்முரமாக நடந்து கொண்டே இருக்கு. நமக்குள்ளேயும் புழங்கிட்டே இருக்கு, நமக்கு தெரியாமையே இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல், சம்பளத்தை, அதனால தான் கர்த்தர் சொன்னார், சம்பளத்தை கையில் வாங்கி பைபிளை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அதில் 10ல் ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை செலவிடுன்னு சொன்னார். அப்போ தான் உனக்கு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோன்னு உனக்கு புரியும். கையில் இவ்வளோதான் பணம் இருக்குது, இவ்வளோதான் செய்யணும், இதை வச்சு இந்த மாதம் முழுவதும் கணத்தை ஓட்டிடலாம். கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க இப்போ, ஃபோன் அடித்து எல்லா இடத்துலையும் 50,000 1,00,000 வரைக்கும் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம், பொருள்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் மாதம் மாதம் நம்ம மெதுவாக கட்டிக்கலாம், எல்லாம் ஓப்படும். இதெல்லாம் அவனுடைய வேலை. கட்ட முடியலன்னா ஒரு எத்தனையோ 1000 ஃபைன் போட்டு அவன் பணத்தை வசூல் பண்ணிக்கிற மாதிரி நம்மளை சிக்க வைக்கிற காரியங்கள். கர்த்தர் நம்மகிட்ட பணத்தை எடுத்து நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும், இந்த வாரம் வரைக்கும் நாங்கள் செஞ்ச இந்த மாதம் பணத்தை எப்பயுமே ஏடிஎம்லேருந்து நாங்கள் கையில் எடுத்துகிட்டு என் மனைவி பைபிளை வச்சு ஜெபம் பண்ணி தசமம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு 10 ரூபாயானாலும் வெளியிலேருந்து எடுத்து செலவிடுவோம். பாலுக்கு எவ்வளோ கட்டணும், என்னென்ன நம்ம பணம் செலுத்த, டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, எல்லா காரியத்தையும் நாங்கள் இன்னும் அப்படி தான் செலுத்திக்கிட்டு வரோம். கர்த்தருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் இவ்வளோ செலவிடணும், இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோ பார்க்கணும். ஏடிஎம்மில் இருந்தேன்னா தெரியாது, கண்ட மெனிக்கு நம்மளாம் அடிச்சு விட்ருவோம், கொடுத்துருவோம், போயிட்டுருக்கும், பணம் போயிட்டே இருக்கும், தெரியாது. அப்புறம் தீர்ந்த உடனே மறுபடியும் ஏடிஎம்மில் பணம் இல்லை. அப்போ யார்ட்டையா பக்கத்து வீட்டில் போய், அக்கா 100 ரூபா தர முடியுமா, வீட்டுக்கு ஆள் வந்திருக்கு, காப்பி போட பால் வாங்க வந்துடும். அதனால் என்ன செய்யணும்? எடுத்து கையில் வைத்து செலவிட பார்க்கணும். இல்லையா? ஒரு ஆலோசனையாக கொடுக்குறோம், ஜெபம் பண்ணலாம். நம்ம எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்களாக உம்மை சோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காய் நன்றி. நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். ஏசப்பா, எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளில் போராட்டங்கள் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுக்கணும் தான் இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க. அவங்க துன்பத்தில் இருப்பாங்க, துன்பம் அவங்கள விட்டு நீங்கணும் தான் இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வரணும்னு அந்த காரியத்தை நீ கேட்கணும். அது தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காரியம் பிரச்சனைக்கு முடிவு வரணும்னு அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நம்மக்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, அநேகருடைய வாழ்க்கையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அநேகர் போராட்டங்கள், அவர்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இருக்கு. ஏசு அதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுங்க. கேட்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை சித்தத்தின்படி செய்து தங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும்